வணக்கம். அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி பக்தர்களுக்கும் இனியதொரு காலை வணக்கம். இந்த பதிவு கொஞ்சம் சின்ன பதிவு தான், 2 பதிவாக போடலான்னு இருக்கேன். ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பங்கள் எத்தனை சூழ்ந்த போதும், அதாவது ஒரு துன்பங்கள் நிறைய நம்மக்கிட்ட வருது அப்படின்னா 2 விஷயமாக தான் இருக்கும். வெளியிலேருந்து யாராலையுமே நமக்கு துன்பங்கள் எதுவுமே வந்துட போகிறது கிடையாது. நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வரும். ஏன்னா மற்றவங்க செய்யக்கூடிய அந்த கஷ்டகாலங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அதனால் தெய்வத்து மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை சிறியதாகிடுது. அப்போ அந்த சிறிய நம்பிக்கையால் வரக்கூடிய காயங்களும் வேதனைகளும் சரியாகிடுது. அதனால் இறைவனை நம்புங்க. என்னிடத்துல ஒரு நம்பர் நீண்ட நாட்களாக வந்துட்டு இருந்தவர் சொன்னார், நான் உங்கள் கோயிலுக்கு வந்துட்டு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த நிலையில் நிற்கிறதுக்கும் அவர் தான் காரணம். அவருடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு காரணம் சொல்ல, அந்த கஷ்டத்தும் கற்றிருந்தாலும் இதை விட கீழே போகாமல் இந்த அளவுக்கு தாங்கி பிடிக்குதுன்னா அது இறைவன். அதை உணர ஆரம்பிக்காதவங்களுக்கு வாழ்க்கையில் துன்பம் கிடையாது. வாழ்க வளமுடன்.